அடுத்து புடல் கிராஃப் பார்க்கலாமா? ஃபோர்த்து புடல் கிராஃப்ஸ் அல்கைல் அப்படின்னா அல்கைல் குரூப்னு அர்த்தம், அல்கைல் ஹாலைட்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண சொன்ன மாதிரி உங்கள் புக்கில் இருக்கிற இடத்துல குளோரின் ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேட்டிங் ஏஜென்ட், ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேட்டிங் ஏஜென்ட், அல்கைலேட்டிங் ஏஜென்ட் முதல்ல என்னன்னு தெரியும். ஜென்ரலாக சொல்லலாம் ஆர்எக்ஸ் alkyl halide plus FeCl3 FeBr3 or AlCl3 AlBr3 or ஜென்ரலா சொல்லும்போது லூயிஸ் ஆசிட், லூயிஸ் ஆசிட். அப்போ ஜென்ரலா alkyl halide with லூயிஸ் ஆசிட், alkyl halide with லூயிஸ் ஆசிட். முன்ன ஹாலஜனேஷன் பார்த்தோமா? ஹாலஜனேஷன் என்ன பார்த்தோம்? H2 with லூயிஸ் ஆசிட். இதை ஒரு ஆசிட் எடுத்துக்கலாம், என்னுடைய கன்வென்ஷன் AlCl3 Cl Cl Cl. இப்போ இதில் வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கா? வேக்கண்ட் Pr, வேக்கண்ட் அலுமினியத்துக்கு என்ன அட்டாமிக் நம்பர் 13 1s2 2s2 2p6 3s2 3p1 3p1. அப்போ ரிமைனிங் இருக்கு Pr பதிலா டோட்டல் Pr எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம்? 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ரிமைனிங் எத்தனை? 5 வேக்கண்ட் நம்ம சைடு இருக்கு. அப்போ இந்த ஹாலஜன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது வேக்கண்ட் ஆர்பிட்டல், எலக்ட்ரான் ப்ரொவைட் பண்ணுமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா AlCl4 மைனஸ், இது X மைனஸ், இது ஒன்று டெல் ப்ளஸ்ஸாக வச்சுக்கலாம், இது டெல் மைனஸ். இது எலக்ட்ரான் ரிச்சா, இது என்னது வேக்கண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இந்த ரிச்சு டெஃபிஷியன்ட் அட்டாக் பண்ணும்போது ஆல்ரெடி AlCl3 இருக்கு, AlCl4 மைனஸாக மாறும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இது குளோரின் வச்சுக்கோங்களேன், இதை வந்து Cl ப்ளஸ்ஸாக கிடைக்கும். இந்த Cl ப்ளஸ் எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் எங்கே போகும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்தால் ஆர்த்தோ வந்து பேரா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்தால் மெட்டல். கரெக்டாக இல்லையா? இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், பட் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஒன்று ஆர்த்தோவுக்கு போகலாம், பேராவுக்கு போகலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட் படி பார்க்கும்போது மைனஸ் ஐ எஃபெக்டாக இருக்கிறதுனால பேரா வந்து மெட்டல். ஆன்சர் புரியுதா? இது ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், சல்போனேஷனில் ஆன்சர் புரியுதா? இப்படி தான் கிடைக்கும் இந்த கண்டிஷன். சரிங்களா? இப்போ ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் வரும்போது அல்கைலேட்டிங் ஏஜென்ட் ஜென்ரலாக ஆர்எக்ஸா, இந்த ஆறுக்கு பதில் என்ன பண்ணுறேன்? ஒரு மெத்தில் குளோரைட் எடுத்துக்கிறேன், மெத்தில் குளோரைட் FeCl3 இல்லைனா FeBr3 இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி AlCl3. சரிங்களா? இப்போ இந்த அலுமினியத்தில் வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குமா? இங்கே இருக்கக்கூடிய குளோரின் எலக்ட்ரான் ரிச்சா, இது கார்பன், இது என்னது குளோரின், இது எலக்ட்ரான் ரிச்சு, இது எலக்ட்ரான், இது ப்ளஸ், இது மைனஸா. அப்போ CH3 ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மைனஸ். இங்கே அட்டாக் பண்ணி AlCl4 மைனஸாக வெளியே போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 ப்ளஸ். இந்த CH3 ப்ளஸ் அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரோஃபைல். கரெக்டாக இல்லையா? CH3 ப்ளஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் அட்டாக் பண்ணும். எந்த இடத்துக்கு வரும்? குளோரின் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர் முதல்ல இருக்குது. குளோரின் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஸோ ஆர்த்தோட மெத்தில் வரலாம், இதுதான் எலக்ட்ரோஃபைல். அடுத்து என்ன வரலாம்? பேராவில் எலக்ட்ரோஃபைல் வந்து வரலாம். கரெக்டா? குளோரின் எது மேஜர்? பேரா ஏன் மைனஸ் ஏ. கரெக்டா? எது மேஜர்? அவ்வளோதான். இது வந்து மைனர். எது எலக்ட்ரோஃபைல் கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரோஃபைல் கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். மெத்தில் குளோரைடா, இந்த மெத்தில் குளோரைடு இந்த Cl வந்து எலக்ட்ரான் இருந்துச்சு, இது லூயிஸ் ஆசிட் அட்டாக் பண்ணும், AlCl4 மைனஸ் தான் வரும். அப்போ இது ப்ளஸ். கரெக்டாக? இந்த ப்ளஸ் தான் இந்த கார்பன் ஆர்த்தோவில் அட்டாக் பண்ணுமா, பேராவில் அட்டாக் பண்ணும். சரிங்களா? இப்போ அதே அடுத்த ரியேஜென்ட், இதே குளோரோபென்சின்ல, இது குளோரோபென்சினா குளோரோபென்சின்ல அடுத்து அதே சேம் ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2 Cl in the presence of AlCl3. AlCl4 மைனஸ் வெளியே போயிடுமா? இங்க பிளஸ் ஃபார்ம் ஆகுமா? என்னது பிளஸ் ஃபார்ம் ஆகும். இங்க இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டல் இது அட்டாக் பண்ணி AlCl4 மைனஸ் வெளியே போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது CH3 CH2 பிளஸ். கரெக்டா? இதுல ஆர்த்தோ வருமா பேரா வருமா? பேரா. ஏன்னா குளோரின் என்னது ஆர்த்தோ பேரா டைரக்ஷன் கேரக்டர், பட் மைனஸ் எஃபெக்டா இருக்கிறதுனால என்ன மேஜர் வரும்? பேரா. அப்ப பேராவோட எத்தனை குரூப் இருக்குமா?
இது Cl, இங்க ஒரு CH2 CH3. எங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுதான் அட்டாக் பண்ணும். கரெக்ட்டா? இந்த பிளேஸ் தான் முதல்ல போயிட்டு இங்க அட்டாக் பண்ணும், இங்க அட்டாக் பண்ணும். அப்ப ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்னு அதே குளோரின் CH2 CH3 இது மேஜர். வேற வந்து மேஜர். கரெக்ட்டா? இப்போ இதுல கார்போகேட்டைனா இங்க அடுத்த क्वेश्चन தான். இது கார்போகேட்டைன். கார்போகேட்டைனுக்கு பிரைமரி கார்போகேட்டைன் செகண்டரி கார்போகேட்டைன். பிரைமரி. ஏன்னா இந்த கார்போகேட்டைன் கலந்த ஒரே ஒரு கார்பன் அட்டாச் இருக்கு. சோ இது பிரைமரி கார்போகேட்டைன். சப்போஸ் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆனா இப்போ இப்படி ஃபார்ம் ஆகுமா? உங்களுக்கு கன்வீனியன்ட் தான் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் CH2 வச்சிருந்தா இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இது CH2 ஆயிடுமா? இங்க என்ன ஆயிடும்? CH3. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மைக்ரேட் ஆகுமா? ரெண்டு சேமா இல்லையா? ரெண்டு என்னது? சேம். சரி, இதுவும் பிரைமரி கார்போகேட்டைனா இதுவும் என்னது? பிரைமரி. அப்ப ரீஅரேஞ்ச்மென்ட் நடந்தா இல்லையா? என்னது நமக்கு கிடைக்கும்? பிரைமரி கார்போகேட். அப்ப அந்த மாதிரி இருந்தா கார்போகேட்டோட ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்காது. இப்போ நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கும். நடக்க தேவையில்லை. அப்ப ஆல்ரெடி ஒரு கார்போகேட்டைன் வந்து பிரைமரி கார்போகேட்டைனா இருக்கு. ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணி பார்க்கும்போது அது பிரைமரி கார்போகேட்டைனா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்காது. எப்போ ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்குனா ஒரு பிரைமரி கார்போகேட்டைன் டெர்ஷரி கார்போகேட்டைனாவோ இல்ல ஒரு பிரைமரி கார்போகேட்டைன் செகண்டரி கார்போகேட்டைனாவோ சார்ஜ் இருந்தா ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கும். சார்ஜ் இல்ல அப்படின்னா ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்காது. இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்காது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதான் வந்து முக்கியமான எக்ஸாம்பிள். சரிங்களா? இது குளோரின் எடுத்துக்கக்கூடிய ஆல்கைல் ஹைட்ரைடு CH3 CH2 CH2 Cl. கரெக்ட்டா? in the presence of AlCl3. AlCl3 என்ன கார்போஹைட்ரேட் முதல்ல ஃபார்ம் ஆகும்? முதல் கார்போஹைட்ரேட் முதல்ல எலக்ட்ரோஃபைல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். CH3 CH2 CH2 இது மைனஸ் Cl மைனஸ் அட்டாக் பண்ணும். AlCl4 மைனஸ் ஆக இருக்கும். இப்போ இங்க கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இது என்ன கார்போஹைட்ரேட்? பிரைமரி கார்போகேட்டைன். இந்த கார்போகேட்டைன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தரா ஒரே ஒரு கார்பன் அட்டாச் ஆகுது. இது பிரைமரி. பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு சான்ஸ் இருக்கா? பாருங்க. ஏன் கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி ஆல்ரெடி சொல்லிருக்கோமா? கார்போகேட்டைனுடைய ஸ்டெபிலிட்டி போன கிளாஸ் கூட சொன்னோம். டெர்ஷரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள், செகண்டரி கார்போகேட்டைன் தென் பிரைமரி கார்போகேட்டைன். சொன்னடா இல்லையா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்த்தோமா? நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்கிரீசஸ், கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி இன்கிரீசஸ். பார்த்தோமா இல்லையா? இப்போ இது பிரைமரி கார்போகேட்டைன். இந்த பிரைமரியில இருந்து செகண்டரி கார்போகேட்டைனுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இப்போ இந்த கார்பன்ல இது இப்படி எழுதலாமா? இப்போ இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் பண்ணலாமா? இதுக்கு பேர் தான் 1,2. இது 1 இது 2. 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஹைட்ரைடு அப்படின்னா H மைனஸ். இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் போச்சுன்னா CH3 ஆ மாறிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது CH3 CH. இது CH3 ஆ மாறிடுமா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். இது பேர் என்னது? பிரைமரி. செகண்டரி கார்போகேட்டைன். இந்த கார்போகேட்டைன் டைரக்ட்லி அட்டாச் டு இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். சோ இந்த கார்போகேட்டைன் என்னது? செகண்டரி கார்போகேட்டைன். அப்ப இது மோர் ஸ்டேபிள். அப்ப இது அட்டாக் பண்ணுமா? இது அட்டாக் பண்ணுமா? இதுதான் அட்டாக் பண்ணும். சரிங்களா? அப்ப இந்த பேரால அட்டாக் பண்ணும், ஆர்த்தோல அட்டாக் பண்ணும். ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குமா? எது மேஜர்? பேரா வந்து மேஜர். ஆனா ஆப்ஷன்ல கொடுக்கும்போது இது அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது அட்டாக் பண்ற மாதிரி ஆர்த்தோ ஒரு ப்ராடக்ட், இது அட்டாக் பண்ற மாதிரி பேரால ஒரு ப்ராடக்ட். இந்த கார்போகேட்டைன் அட்டாக் பண்றது ஆர்த்தோல ஒரு ப்ராடக்ட், இந்த செகண்டரி கார்போகேட்டைன் அட்டாக் பண்றது பேரால ஒரு ப்ராடக்ட். இது மேஜர். இந்த செகண்டரி கார்போகேட்டைன் பேரால அட்டாக் பண்றது தான் மேஜர். அப்ப நாலு ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணனும்? கார்போகேட்டைனுடைய ஸ்டெபிலிட்டி செக் பண்ணனும். இதுதான் இந்த ஃபிடல்கிராஃப்ட் அல்கைலேஷனுடைய டிராபேக். நாம நினைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வேற, கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வேற. சரியா? இப்போ நம்ம நினைச்சிருக்கிறது இந்த கார்போகேட்டைனுக்கு அட்டாக் பண்ணோம், ஒரு செயின் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா என்ன நடந்துருக்குது? பிரான்ச் மாதிரி கிடைக்கும். இதுக்கு பேர் கியூமின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இருக்கிறது கியூமின். லாஸ்டா உங்க வீட்டுல கூட இதே பிரச்சனை கேட்டுருக்காங்க. அப்ப நமக்கு நாலு ப்ராடக்ட். ஒன்று இந்த குளோரின், இப்படி கிடைக்குமா? CH2 CH2 இங்க CH3. கரெக்டா? இது ஒரு ப்ராடக்ட். ரெண்டாவது ப்ராடக்ட் என்னது? அதே குளோரின்ல CH2 CH2 CH3. இது ஆப்ஷன் நம்பர் A, ஆப்ஷன் நம்பர் B. அடுத்து தேர்ட் ப்ராடக்ட் குளோரின், இங்க CH CH3 இங்க ஒரு CH3. இது ஆப்ஷன் நம்பர் தேர்ட். ஆப்ஷன் நம்பர் ஃபோர்த் Cl இங்க CH
CH3 இங்க CH3 எது மேட்ச் C மேட்ச் எது எலக்ட்ரான் குத்துறாங்க குரூப்பா எலக்ட்ரான் குத்துறாங்க குரூப்ல C வருமா D வருமா இண்டக்டிவ் இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும் அப்ப என்ன ப்ராடக்ட் ஆப்ஷன் D மட்டும் தான் கரெக்ட் ஏனா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி படி பார்க்கும்போது செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் உங்க புக்ல கொடுத்திருக்கிறது இது மட்டும் தான் புக்ல கொடுத்திருப்பாங்க இது மட்டும் தான் புக்ல எடுத்து பாருங்க பிடிக்கிற அல்கைலேஷன்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அதுலயும் மெத்தில் குளோரைடு கொடுத்துருப்பாங்க மெத்தில் குளோரைடு ஒரே ஒரு கார்போகேட்டையான் தான் அதுல வேற கார்போகேட்டையானே கிடையாது எத்தில் கார்போகேட்டையான் இருந்தாலே ரீஅரேஞ்ச்மென்ட் நடந்தாலும் ஒரே ப்ராடக்ட் தான் ஆனா N ப்ரோபைல் குளோரைடு வரும்போது கரெக்ட்டா கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கும் ரீஅரேஞ்ச்மென்ட் நடந்தா நமக்கு ப்ராடக்ட் வந்து இது கிடைக்கும் முதல்ல குளோரின் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர் இரண்டாவது மைனஸ் ஐ வந்து சோப் பண்ணக்கூடியது பிளஸ் ஐ இருந்தா ஆர்த்தோ மைனஸ் ஐ இருந்தா பேரா அப்ப ப்ராடக்ட் என்னது பேரா தான் இதுவும் பேரா தான் ஆன்சருக்கு போடக்கூடாது ஏன்னா இது பிரைமரி கார்போகேட்டையான் அட்டாக் எலக்ட்ரோஃபைல் பிரைமரி கார்போகேட்டையான் மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் இது செகண்டரி கார்போகேட்டையான் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் இது மேட்ச் இது ஸ்டேபிள் கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது செகண்டரி கார்போகேட்டையான் வரக்கூடிய இந்த எலக்ட்ரோஃபைல் தான் என்னது ஹைலி ரியாக்டிவ் சோ இதுதான் வந்து ஈஸியா ரியாக்ஷன் இன்வால்வ் பேராவோட ப்ராடக்ட் கிடைக்கும் சரிங்களா இது ஃபுல் கிராஸ் அல்கைலேஷன்